ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் Codecrypts Academy. நான் உங்கள் தினேஷ். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, tryhackme வந்து ஒரு நியூவான ஒரு ஈவெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணால் நிறைய ப்ரைஸ்லாம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிஃபோர் த tryhackmeனா தெரியாமல் இருக்கவங்களுக்கு, tryhackmeங்கிறது ஒரு ஹேக்கிங், அதாவது சைபர் செக்யூரிட்டி லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அதில் வந்து நிறைய ப்ராக்டிக்கலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணி நம்ம சைபர் செக்யூரிட்டி ஸ்கில்ஸை நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் சைபர் செக்யூரிட்டி பிகினராகவோ ஆர்எல்ஸ் சைபர் செக்யூரிட்டியில் கொஞ்சம் ஒரு பிகினர் ப்ளஸ் ஆர்எல்ஸ் இமீடியட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக tryhackme ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ tryhackme என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷம் டிசம்பர் அந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஈவெண்ட் விடுவாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி அட்வென்ட் ஆஃப் சைபர் 2022 வருது. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நானும் அட்டன் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அல்லது நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸ்க்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி ரொம்பவே ஃப்ரீயான ஈவெண்ட் தான். இந்த ஈவெண்ட் ஆக்சஸ் பண்ண, அதாவது இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணால் நீங்கள் எந்த ஒரு tryhackme ப்ரீமியமும் போட்டிருக்க தேவையில்லை. ஓகேவா? எல்லாருமே இதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஈவெண்ட் எப்படி இருக்குன்னா, டிசம்பர் 1 ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் 25 வரையும் இருக்கும். ஓகேவா? விச் மீன்ஸ் தட் டிசம்பரோட ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து 3rd வீக் வரைக்கும், கிறிஸ்மஸ் வரையும். ஓகேவா? அது வரைக்கும் இந்த ஈவெண்ட் போயிட்டுருக்கோம். ஓகேவா? எப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து ஒரு சிடிஎஃப் மாதிரி, அதாவது ஒவ்வொரு லேர்னிங் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ பெனிட்ரேஷன் டெஸ்டிங்னா ஒரு நாளைக்கு FTP எனிமிரேஷனோ, ஒரு நாளைக்கு SMB எனிமிரேஷனோ, அதேமாதிரி வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டினா ஒரு நாளைக்கு SQL இன்ஜெக்ஷன், ஒரு நாளைக்கு XSSO இல்லை ஆத்தென்டிகேஷன் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுவுமே அவங்க ப்ராக்டிக்கல் மேனரில் கொடுக்கறதுனால நமக்கு லேர்ன் பண்ணுறது ஈஸியாகவே இருக்கும். அது இல்லாமல் ஒரு வேளை உங்களுக்கு லக் இருந்தால் உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளார வந்துக்கங்க. ஓகேவா? ஸோ பிலீவ் மீ காஸ் திஸ் இஸ் நாட் அப்ளிகேட் மார்க்கெட்டிங், எந்த ஒரு ப்ரொமோஷனுமே கிடையாது. ஓகேவா? ஸோ tryhackme ஏற்கனவே ஃபேமஸான பிளாட்ஃபார்ம் தான். அது இதுக்கு நம்ம என்ன சொல்கிறது, ப்ரொமோட் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஸோ வெல்கம் டு அட்வென்ட் ஆஃப் சைபர் 2023 அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரீம் டெக்கு, ரேசரு, பேசிக் மவுஸ் கொடுத்துருக்காங்க, ஏர்போர்டு, அதே மாதிரி கேமிங் கம்ப்யூட்டர் சேரு, மோனோகமி எலக்ட்ரானிக் ஸ்டாண்டிக் டெஸ்க் கொடுத்துருக்காங்க. அதாவது tryhackme சப்ஸ்கிரிப்ஷன் 100 பேருக்கு, tryhackme சப்ஸ்கிரிப்ஷன் 3 மாதத்துக்கு 90 பேருக்கு, அந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங் ப்ரைஸாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 9 பேருக்கு காம்ப்யூட்டர் செக்யூரிட்டி ப்ளஸ் எக்ஸாம் கொடுக்குறாங்க. ஓகேவா? விச் மீன்ஸ் தட் காம்ப்யூட்டர் செக்யூரிட்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ $250 அந்த பக்கம் வரும். எக்ஸாம் மட்டுமே, எக்ஸாம் வச்சாது. ஆனால் இவங்க ஒரு வேளை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி லக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஏதாவது இதில் ஏதாச்சும் ஒரு கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் கிஃப்ட்டு விட்டுருங்க. கிஃப்ட்டு ஒரு பார்ட் ஆஃப் த கேம் தான். ஓகேவா? இங்கே லேர்னிங் நிறையவே இருக்கும். ஓகேவா? ஸோ குவாலிஃபை ஆகுறது ஒன்றுமே கிடையாது. அதாவது இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட வேலை. குவாலிஃபை அந்த டிக்கெட்டுக்கு, அதாவது அந்த கிஃப்ட்டை வாங்குறதுக்கு அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட வேலை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி டெய்லியுமே வின் பண்ணலாம். அதாவது டெய்லி நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா, டிசம்பர் 1 டிசம்பர் 25 வரையும் கொஸ்டின்ஸ் எல்லாம் போடாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது டெய்லியுமே கொஸ்டினை போடுறது மூலம், அதாவது கொஸ்டினுக்கு ஆன்சரை போடுறது மூலமா நீங்கள் $15 வாக் வவுச்சர் கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ கிஃப்ட்டை விட்டுதல்ங்க. கிஃப்ட்டுக்கு ஒரு பாட்டு தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதே மாதிரி ஒரு பேட்ச் கொடுப்பாங்க. ஸோ இது லிங்க்டின்ல ஷேர் பண்ணி உங்களுக்கு உங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸை நீங்கள் ஷோகேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது இந்த மந்த்து ஃபுல்லாக, அதாவது 25 days என்னென்ன டாப்பிக்கில் கவர் பண்ண போகிறாங்கன்னா, பெனிட்ரேஷன் டெஸ்டிங், செக்யூரிட்டி ஆப்ரேஷன் அண்ட் இன்ஜினியரிங், டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸு, அதேமாதிரி மெஷின் லேர்னிங்கு, மாடலர் அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ இந்த 5 டாப்பிக்கில் இருந்து மட்டும்தான் இந்த தினமும் வர மாடியூல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டுட்டோரியல் தான். நம்ம எப்பயுமே அட்டாக் பேக்ஸ் ஆன் பண்ணி எப்படி விஎம் கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதெல்லாம் சின்ன பேசிக்கான கொஸ்டின்ஸ். நீங்கள் ஏற்கனவே என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஐ ப்ரிஃபர் லிங்க்டின்ல அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கம்யூனிட்டியில் அவங்க டிஸ்கார்ட் சர்வர் வச்சுருக்கலாம், ஜாயின் மட்டும்தான் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி tryhackme. ஸோ இதில் கிறிஸ்மஸ் ஸ்வாக் டிஷர்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அது நோ இந்த மாதிரி டிஷர்ட் அவங்க ஸ்வாக் சென்டரில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அந்த $15 வவுச்சரை வின் பண்ணிங்கன்னா
இதுக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்குறதா வாங்கிக்கலாம். யா இட்ஸ் நோனீட் தான். ஓகே ஸோ ஓகே இங்கே ஒரு கதை கொடுத்துருப்பாங்க. அந்த கதையை வந்து நீங்கள் போன தடவை 2022 வந்து அட்வென்ட் ஆஃப் சைபரை வந்து இது பண்ணி அதாவது என்னது அதை வந்து கற்றுக்கிட்டு இருந்தீங்கனாலும் தெரியும். ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, அது வந்து சாண்டா கிளாஸ்னு ஒருத்தர் இருப்பார், சாண்டா அப்படின்ற சாண்டா வந்து அவர் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருப்பார். ஓகேவா? ஸோ அந்த ஆர்கனைசேஷனில் என்னென்னலாம் நடந்தது போனது இல்லாட்டினா ஒரு அட்டாக் நடந்தது, அந்த அட்டாக்ல வந்து நிறைய டேட்டா ரிலீஸ் ஆனிச்சு. அதே மாதிரி டேட்டா வந்து லீக் ஆகுது, அந்த டேட்டா வந்து எப்படி லீக் ஆச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிறது நாங்கள் வந்து போன தடவை பண்ணோம். ஓகேவா? அது வந்து எப்படின்னா குயின் மெக்டஸ்கியா சம்திங் அவர் ஒரு நேம் வருமே, அவரோட பேர் இந்த பேர் தான். இவர் தான் வந்து அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டார், எப்படி வந்து சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வந்து டேட்டா லீக் ஆன உடனே நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறது, அது எல்லாத்தையுமே வந்து இந்த குயின் மெக்டஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. அவர் தான் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு. ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து அதுதான். ஓகேவா? அது ஒன்றும் இல்லை, அவங்க ஆர்கனைசேஷன் வச்சுருந்தாங்க, டேட்டாலாம் லீக் ஆச்சு சம்திங் ஏதாவது ஒரு வெப் வல்லனபிலிட்டினால. அந்த வல்லனபிலிட்டியை கண்டுபிடிச்சாங்க. அந்த வல்லனபிலிட்டி எப்படி கண்டுபிடிச்சாங்க, யார் வந்து அதை வந்து சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த கதை வந்து ஓடிக்கும் போன இயரில். ஓகேவா? ஸோ இது வந்து சீசன் 2 மாதிரி. ஓகேவா? இந்த செகண்ட் சீசனில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது இட்ஸ் நோ நீட் தட் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃபண்டு கதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கடைசியாக வந்து கம்பேக் டிசம்பர் 1 வந்து இந்த ஃப்ளாக் வந்து ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 1 ஒன்றும் ஆகலை. ஐ ஹோப் இந்த வீடியோ போஸ்ட் ஆகும்போது கன்ஃபார்ம் வந்து நவம்பர் 23-24 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடுறேன் காய்ஸ். நான் ஏற்கனவே வந்து ISC to CC அதாவது சர்டிஃபிகேட் இன் சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து நான் ஒரு ஃப்ரீயான வவுச்சர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. ஐ ஹோப் நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ கூட ஒன்றும் இல்லை, டிசம்பர் ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை, நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதா பண்ணலாம். ஓகேவா? ISC to CC. ஸோ அந்த ISC to CCக்கிற வீடியோவையும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தயவுசெய்து பாருங்கள். ஓகேவா? ரொம்ப ஃப்ரீயான சர்டிஃபிகேஷன் தான் அது. அதே மாதிரி இங்கேருந்து வாங்குற சர்டிஃபிகேட்டையுமே வந்து நீங்கள் லிங்க்டின்லேயோ ரெஸ்யூம்லேயோ போடலாம். ஓகேவா? ஏன்னா வந்து 25 days நம்ம வந்து கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாளுமே மாடிலேருந்து இங்கே தான் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே டாஸ்க் 7 இடத்துல Day 1 போட்டு ஒரு ரிலீஸ் ஆகும், அதாவது டிசம்பர் 1. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி அவங்க வந்து யூடியூப் இருப்பாங்க, ஃபேமஸான யூடியூபர்ஸ் ஜான் ஆமண்டு அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட யூடியூப் டே வந்து அவங்க எல்லாமே வந்து கன்னட வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க இந்த ரூமுக்காக. ஓகேவா? நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம சேனலில் வந்து அதை சொல்யூஷன் போட முடியுமான்னு தெரியல. ஓகேவா? ஐ ஹோப் நான் ட்ரை பண்ணுற சொல்யூஷன் போட, பட் ஐ திங்க் இட் இஸ் நாட் பாசிபிள்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே காய்ஸ், ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், இது எந்த விதமான ப்ரொமோஷனுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இது ஒரு குட் லேர்னிங்காக மட்டும் தான் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஏற்கனவே லிங்க்டின்ல இருந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஸோ ஓகே ஸோ இதுதான் நான் உங்களில் சொல்லணும்னு நினச்சேன். அந்த ISC to CC சர்டிஃபிகேட் இன் சைபர் செக்யூரிட்டி வீடியோ வந்து கீழே கொடுத்துருக்கேன், எப்படி எக்ஸாம் வந்து எழுதுறதுன்னு நான் ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன், அதை தயவுசெய்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். ஹாவ் a nice day. பாய். இன்றைக்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க காய்ஸ். ஓகே பாய். ஹாவ் a nice day.